ராமேஸ்வரம் மட்டும் இல்லைங்க. ராமேஸ்வரத்தை சுற்றிலும் நிறைய சின்ன சின்னதாக விசித்திரமான பிரமிப்பான நிறைய இடங்கள் இருக்குது. அப்படி ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இது எந்த பிளேஸ், இந்த பிளேஸுக்கு எப்படி போகலாம், இந்த பிளேஸோட சிறப்புகள் என்ன, இதை எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி போகிற வழி இருக்கிற கோதண்ட ராமசுவாமி இந்த கோவிலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த கோவிலை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கோவிலுக்கு போகிற வழியை பற்றி நான் சொல்லணும்னா அதை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இந்த கோவில் இருக்குங்க. ஆக்சுவலாக ராமேஸ்வரமே பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டை தான். அந்த ஐலாண்டுக்குள்ளே ஒரு குட்டி ஐலாண்டுக்குள்ளே இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவில் வந்து கோதண்ட ராமசுவாமி கோவில். இந்த கோவில் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா கடல் தாங்க இருக்குது. அந்த இதை சுற்றிலும் பே ஆஃப் பெங்கால், அந்த பே ஆஃப் பெங்காலுக்கு நடுவில் இந்த கோவில் இருக்கும். இந்த கோவிலுக்கு வர வழியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அது வார்த்தைகளில் விவரிக்கவும் முடியாது. நல்லா என்ன சொல்கிறது, வேறு ஒரு விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோதண்ட ராமசுவாமி கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு ராமேஸ்வரத்திலிருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் சர்வீஸ், ப்ரைவேட் ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, இப்படி ஃப்ரீக்வெண்ட்டான டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கார் பார்க்கிங் இருக்கும். அது கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டாக தான் இருந்தது. அந்த கார் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் காரை பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோவில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ போகிறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்து இத்தலத்து இறைவனை வணங்கி சென்றதாக சொல்லப்படுகின்றது. ராமாயணத்தில் ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த போரில் ராவணனை வதம் செஞ்சு போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் ராமர். இதுக்கப்புறமா ராவணனின் தம்பியான விபீஷணருக்கு இந்த இடத்துல தான் இலங்கையின் மன்னராக முடிசூட்டினார் ராமர். இதை போற்றும் விதமாக தான் விபீஷணர் ராமருக்கு இந்த இடத்துல கோவிலை நிறுவினார். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி வச்சுட்டு அதில் தண்ணியாக இருந்துட்டு ஒரு மிதக்கும் கல்லை வந்து வச்சுருக்காங்க. அந்த மிதக்கும் கல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடுறதுக்கும் நம்ம அழுத்தி பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 20 ரூபாலேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மினிமம் வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான் அந்த மிதக்கும் கல். பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி சின்னதாக ஒரு கிணறு நினைக்கிறது, சின்னதாக ஒரு கிணறு தொட்டியோ, அந்த தொட்டிக்குள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த மிதக்கும் கல்லை வந்து ஃபுல்லாக அழுத்தினா கூட அந்த கல் மிதந்து தான் வருது, அது உள்ளே போக மாட்டேங்குது. அதை நாங்களும் செக் பண்ணோம். அது அந்த கல் வந்து மிதந்து தான் இருக்குது, உள்ளே போகலை. இந்த மாதிரி கல்லை வச்சு தான் இந்த இடத்துல ராமர் வந்து பாலம் கட்டி இலங்கைக்கு சென்றதா சொல்கிறாங்க. இந்த கல் எப்படி மிதக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறப்போ இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா பீமுஸ்ன்னு சொல்கிற ஒருவித எரிமலை பாறையின் வகையை சார்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லுக்குள்ளே சில கேஸால் நிரப்பப்பட்ட சில நுண் துளைகள் கொண்ட பாறை என்பதால் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் மிதக்கும் தன்மை கொண்டது. இது வந்து தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சும் வரை இது வந்து தண்ணியில் வந்து மிதக்குமா, அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸ். ஒருவேளை இந்த கல் எப்படி தண்ணியில் மிதக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1964 நடந்த மிகப்பெரிய சைக்ளோனில் என்டையர் தனுஷ்கோடியை அழிஞ்சாலும் இந்த கோவில் மட்டும் அழியாமல் கம்பீரமாக இன்னும் காட்சி தருது. இதுக்கு காரணம் இந்த கோவிலோட கட்டுமானமா இல்லை அதையும் தாண்டி இருக்கிற ஆன்மீகமா, ஒரே விசித்திரமாக தாங்க இருக்குது. நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் டேஸில் தான் போனோம். அப்போயுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் க்ரௌடை அவாய்ட் பண்ணோன்னா வீக்கெண்டை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீக் டேஸில் போயிட்டு வாங்க. ஏன்னா வீக்கெண்ட்ஸில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். பார்க்கிங்கும் இடம் கிடைக்காது. கோவில் போயிட்டு வரத்துக்கே நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் போயிட்டு வர்றது தான். இந்த கோவில் காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த கோவிலுக்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒன்று காலையில் போயிட்டு வந்துடுங்க, அப்படி இல்லை ஈவினிங் போயிட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் வந்து மதியமாக தான் இந்த கோவிலுக்கு போனோம். அந்த கோவிலுக்கு போன போது பார்த்திங்கன்னா நல்ல வெயில், எங்களால் ஃபுல்லாக நாக்கெல்லாம் வறண்டிடுச்சு. எவ்வளோ தண்ணி குடித்தாலும் தண்ணி தாகமே அடங்கலை. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். நீங்கள் இந்த கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டிலை நீங்கள் எடுத்துக்குங்க. இந்த கோவிலுக்குள்ளேயே ராமாயணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நிறைய சிற்பங்களை வச்சுருக்காங்க. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கோவிலுக்குள்ள ராமர், லக்ஷ்மணர், சீதா, அனுமார், விபீஷணர் ஆகியோருக்கு சன்னதிகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள்ளேயே ராமரோட பாதத்தையும் வச்சுருக்காங்க. ராமருக்கும் விபீஷணருக்கும் இருந்த ஒரு நல்ல நட்போட அடையாளமாக தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த கோவிலோட லொக்கேஷன் தாங்க.
வங்காள விரிகுடா, மன்னர் வளைகுடா ஆகிய 2 கடல்களுக்கு நடுவுல தனுஷ்கோடி தீவுல இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. நீங்க ஆல்ரெடி இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ராமேஸ்வரம் பிளான் பண்ணீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க இந்த கோவிலுக்கு கட்டாயமா போயிட்டு வாங்க. மீண்டும் ஒரு பதிவை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.